அப்புறம் அந்த சின்ன டீமை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பிஸியான டைமில் கூட எங்களுக்காக வந்திருக்க அமீர் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த விழா நல்லா சிறப்பித்து நடக்கிறதுக்கு ஒரு எடுத்து நடத்திட்டு இருக்கேன் எங்கள் அண்ணன் பிஆர்ஓ சான்ஸ் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இங்கே ஊடகத்துறை வந்திருக்க நண்பர்கள் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு கெவினா என்ன அப்படின்ட்டு ஒரு கேள்விங்க. கெவின் ஒரு டைட்டில் வச்சோம். கெவின்றது வந்து என்னென்னா அவர் பள்ளத்தாக்கு, அது ஒரு மீனிங். அந்த இடம் என்ன மாதிரி இடத்துல அமைஞ்சிருக்குன்னா கொடைக்கானல், நடுவில் கேவி, கீழே பெரிய குளம். கொடைக்கானலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்தோம்னா கேவின்ற ஊருக்கு வந்துடலாம். அங்கேருந்து கீழே போனால் ஒரு 10 கிலோமீட்டர். இப்போ இந்த இடைப்பட்ட நடுவில் இருக்க ஊர் தான் அந்த கேவி. 2 இடத்துக்கும் போகிறதுக்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டர், கீழே ஒரு 10 கிலோமீட்டர். அந்த இடம் வந்து இப்போ டேரக்டர் சொன்னார். எமோஷனலாக பேசுறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த 4 வருஷம் 5 வருஷம் உழைப்புன்றது ஒரு சாதனை. எல்லாமே கஷ்டப்பட்டு தான் படம் பண்ணுறோம், செய்கிறோம், எல்லாம் உண்மை தான். ஆனால் ஒருத்தவங்களோட கஷ்டத்தை வந்து கஷ்டப்பட்டு சொல்கிறன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து நாங்கள் கிட்டத்தட்ட அந்த ஊருக்கு போயிட்டு 1 வருஷம் வந்து அந்த ஊரில் இருந்தோம். அந்த மக்களோட வாழ்க்கை என்னமா இருக்காங்க, அவங்களோட பிரச்சனை என்ன, அவங்க என்னமா அவங்களோட வாழ்வியல் என்னவா இருக்குது, எதை சார்ந்து இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக 1 இயர் அங்கே இருந்து அதை பார்த்து அங்கே என்ன விஷயங்கள் இருக்காங்க. நான் ஒரு கதை எடுத்துகிட்டு போனோம். அந்த கதை வந்து ஆக்சுவலாக நாங்கள் தேடி போன இடம் மலைக்கிராம நிறைய இடத்துல லொக்கேஷன் போனோம். நாங்கள் யதார்த்தமாக அந்த ஊருக்கு போகும்போது செய்யும்போது சம்பவம் அது உண்மையிலாம் ஒரு சம்பவமே நடந்திருந்தது. அப்படி அந்த சம்பவம் நடந்துக்கும் போது அங்கே ஒரு கதைக்களத்தை ரெடி பண்ணி செஞ்சு பார்க்கும்போது ரியலாக ஒரு விஷயம் நடந்துக்கும் போது இன்னும் எங்களுக்கு வந்து அந்த மக்களோட சப்போர்ட்டும் வந்து எங்களுக்கு பண்ணாங்க. நடித்தவங்க யாரும் பெரிய ஆர்டிஸ்ட்டாக பெரிய ஹீரோக்கள் யாரோ பெருசாக இல்லை, இருக்கவங்க எல்லாமே வந்து வெளியே தெரியணும்னா அப்படின்னா ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க செய்கிறாங்க. அதை தாண்டி அந்த மக்கள் வந்து இந்த 4 வருஷம் அவங்களையும் கூட கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஒரு விடிவாளம் பார்க்கணும், இது மூலியமாக எங்களுக்கு வந்துடாதா அப்படின்ட்டு எல்லா சூழலுமே எங்கள் கூட இருந்து எல்லா விதத்திலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த ஊரை பற்றியான விஷயங்கள் வந்து நிறையா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இதில் தெரியாமல் இருந்திருக்கும். அந்த ஊரை பற்றி தெரியும்னா அந்த ஊர் மக்களுக்கு வந்து அது ஒரு கஷ்டமான ஒரு இடம், அந்த மக்களோட வாழ்க்கைக்கான ஒரு இந்த மாதிரி ஒரு இடம். ஆனால் வெளியேந்து போகிறவங்களுக்கு அது என்ன மாதிரி இருக்கும், ஒரு கொண்டாட்டம் நிறைஞ்ச ஒரு இடமா இருக்கும். ஒரு ட்ரக்கிங் வரவங்களுக்கோ இல்லை அங்கே சுற்றி பார்க்க வரவங்களுக்கோ அது அப்படி ஒரு ஊருக்கு ஒரு இயற்கை ஒரு அழகு அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் அங்கே இருக்க மக்களோட வாழ்க்கையை இருண்டு போன வாழ்க்கையில் தான் அந்த இடம் அந்த அமைஞ்சிருக்குன்றது வந்து வெளியே வரவங்களுக்கு தெரியாது. நாங்களும் ஃபஸ்ட் டைம் போகும்போது அப்படி தான் இருந்துச்சு. அழகான ஒரு இடமா இருக்குது செய்யுது. அங்கே உள்ள இறங்கி நாங்கள் போகும்போது அந்த கதைக்கலாம் அங்கே ஊர் மக்களோட பிரச்சனை எல்லாம் தெரியும் போது அது இன்னும் வந்து எங்களுக்குள்ள பெயின்ஃபுல்லாக ஒரு விஷயம் அமையறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. அப்புறம் இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, எங்கள் படத்தில் ராசி சார் சொல்ல வேண்டியிருக்கு. அதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை தேன் படத்தோட ரைட்டர். அவர் தான் இந்த கதையில் எங்கள் கூட 3 வருஷம் எங்கள் கூட ட்ராவல் பண்ணி செஞ்சு எல்லாம் இருந்தார். இப்போ போன வருஷம் வந்து காலமாயிட்டார். அவர் இறந்ததுக்கப்புறமா தேனி சார்ந்த மக்கள் அந்த ஸ்லாங்கு அந்த மாதிரி விஷயத்தை வச்சு பண்ணுறதுக்கு அடுத்து எடுத்து போகிறதுக்கான ஒரு பொறுப்பு எனக்கு கிடச்சி நான் அதில் அசோசியேட்டடாக ஒர்க் பண்ணுறேன். மீதி எடுத்து நான் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் செய்யும்போது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னும் போது நாங்கள் அங்கே போய் 1 இயர் 1.5 வருஷம் அங்கே இருந்தது வந்து எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்துச்சு. ஒரு விஷயம் எங்களுக்கு இருந்தனால அதை நாங்கள் அந்த மக்களோட பல நாள் செஞ்சனால அவரோட இருந்தனால அந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதே நேரத்தில் எங்கள் படத்தோட குழுவினருக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். குட் ஈவினிங் சார். தேங்க்யூ சார். அழைப்பு எடுத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் க்ரூ தான். நாங்கள் பெருசாக ரொம்ப ஒரு ப்ராடர் எக்ஸ்போஷர் ஒரு ஃபிலிம் பிளாட்ஃபார்ம்ஸில் ஒர்க் பண்ணதில்லை. நாங்கள் இண்டிவிஜுவலாக தான் ஒர்க் பண்ணோம். நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அதை வச்சு ட்ரை பண்ணிட்டு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நாங்கள் ஆக்சுவலாக இந்த படம் எடுத்தோம். ஆக்சுவலாக இப்போது இந்த படத்தை பற்றி நிறைய பேச முடியாது, அது ரிலீஸ்க்கு அப்புறம் நம்ம பேசலாம். பட் சப்போர்ட் பண்ண வந்த அமீர் சாருக்கு ரொம்ப நன்றி, நிக்கில் முருகன் சாருக்கு ரொம்ப நன்றி, நம்ம பிஆர்ஓ அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தோட இன்வெஸ்டர்ஸ் சிற்பி அண்ணா, கண்ணன் சார், வருண் அண்ணா அவர் இங்கே இல்லை. அப்புறம் பெருமாள்னு ஒரு சார் ஒருத்தர், அவர் சேலமில் இருக்கார். மிகப்பெரிய எக்கனாமிக் பேக்ரவுண்டில் இல்லாமல் ஒரு இடத்துல இருந்து வந்து ஒரு பெரிய ட்ரஸ்ட்டை ஹோல்ட் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோம், அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் ஒரு தாட். இதால் நம்ம படம் பண்ணுறோம், ஃபில்ம் மேக்கிங் தான் ஒரு பேஷன். பட் அந்த படம் வந்து ஒரு சோஷியல் ஈக்குவல் பேலன்ஸ் இருந்தால் தான் வந்து பேஷனுக்கும் சொசைட்டிக்கும் ஒரு ப்ராப்பராக இருக்கணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அது வந்து லேர்ன் பண்ண இடம் நம்ம அமீர் சார் அவர்கிட்ட. எனக்கு இந்த பருத்திவீரன் படம் ரொம்ப பிடிக்கும் சார். ஆக்சுவலாக நாங்கள் ராசி சார் இறந்துட்டார். திடீர்னு நான் இந்த படத்துக்கு ரெஃபரன்ஸே வந்து நான் மெட்ராஸில் தான் பிறந்து வளர்ந்து எல்லாமே, எனக்கு அந்த ஸ்லாங் தெரியாது. அதிகமாக நாங்கள் இந்த படத்தை வந்து எங்கள் படத்தோட ரெஃபரன்ஸ் எந்த சீனுக்கான ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், இது ஆக்சுவலாக ஒரு கோயின்சிடன்ஸ் தான் சார். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் இதை நீங்கள் வந்ததுக்காக சொல்லலை, இதை நாங்கள் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு தான் இருப்போம். கணேஷ் சாருக்கு தெரியும். ஏன்னா பிகினிங்கில் இனிஷியலில் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஓகே பண்ண ப்ரொடியூசர் வந்து கணேஷ் சார் தான். அதுக்கப்புறம் அவரோட ஒரு இஷ்யூஸ் அண்ட் எங்களுக்கு வந்து யாருமே டேட்ஸ் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு தரலை. ஸோ அப்புறம் நம்ம வந்து எதுக்கு நம்ம வந்து ஒரு ட்ரபிள் ஆகணும், சரி ஓகே நம்மளோட டூ ஆர் டைன்ற அட்டம்ப்டில் வந்து தனியாக பண்ணலாம்னா நாங்கள் டீமாக வந்து பண்ணோம்.
ஸோ தேங்க்யூ சார். கணேஷ் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சார்லாஸ்னாக்கு தேங்க்ஸ், ஜீவாக்காவுக்கு தேங்க்ஸ். அப்புறம் இந்த படம் நாங்கள் பண்ணதுக்கு வந்து ஒரு 2 பெரிய உமனோட ஒரு சப்போர்ட் இருந்ததுனால தான் எங்களால் இந்த படம் நாங்கள் நினச்ச மாதிரி அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அவங்களோட டேட்ஸ் அண்ட் அவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் வர முடியல. பட் இவந்தோ அவங்களுக்கு வந்து ஷீலா ராஜ்குமார், ஷீலா அவங்களோட ஜாக்லின் அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கும் டீமாக. ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த குளிரில் நாங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்வெட்டர்லாம் போட்டு பண்ணிட்டோம். பட் அந்த தண்ணியில் கடும் குளிர்லையும் அந்த டோலியோட அந்த அந்த ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சின்ன மினியேச்சர், அதுக்குள்ளே தான் அவங்க ஃபுல்லாக ஒரு 20 days அந்த டோலி 15 to 20 days அந்த டோலி அது ரிகுல அந்த அதில் ரிகிங் இருக்கும், கேமரா அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்ட்ரகிள் அவங்க அனுபவிச்சு பண்ணாங்க. பட் அவங்க இங்கே வர முடியல. இவங்க தேங்க்ஸ் ஃபார் டீம் எல்லாருக்கும். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ஜீவா சுப்பிரமணியம். இந்த படத்தில் நான் வந்து ஒரு நடிகையாக ஒர்க் பண்ணல, அக்காவாக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறது, எனக்கு என் கூட பண்ண தம்பிங்க கூட என்னை அக்கான்னு ரொம்ப எல்லாம் கூப்பிட்டதில்லை. சென்னைக்கு வந்து இங்கே இருக்கிற தம்பிங்க தான் என்னை அக்கான்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் இந்த டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே என் பேர் ஜீவா, ஆனால் என் பேர் ஜீவாக்கானே மாற்றிட்டாங்க. என்னை வந்து அக்கான்னு கூப்பிட்டு ஒரு மாதம் தம்பிங்களோட ட்ராவல் பண்ணியிருப்போம். எல்லாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் தம்பி தமிழ், ஜெகன், ஆதவன், கிருபா, சாமி, சந்தோஷ், இந்த படத்தோட சூப்பர் ஹீரோஸ் இவங்க எல்லாம், டைரக்ஷன் டீம் அண்ட் கேமரா டீம், ஆர்ட் டைரக்டர் அறிவு அந்த உட்காந்துருக்காரு. அவங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ணாங்க. ஒவ்வொருத்தருமே சூப்பர் ஹீரோஸ். இந்த படத்தில் அவங்க கூட சாப்பிடாம இருந்துட்டு நடித்தவங்களுக்கு சாப்பாடு நிறைய டைம் வந்து சாப்பாடு அவங்களே செஞ்சு தான் கொடுக்க முடியும், மேலேருந்துலாம் கொண்டு வர முடியாது. தண்ணியும் அங்கே கிடையாது. தண்ணி வந்து பனி உருகி ஒரு டம்மில் போய் விழுந்து அதை ஃபில்டர் பண்ணி பிடிச்சி கொண்டு வருவாங்க. சில சமயம் மேலேருந்து கேனில் தூக்கிட்டு வருவாங்க. சிவான்னு ஒரு அண்ணா எங்களுக்கு அங்கே உறுதுணையாக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணாவுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம். இந்த படத்தில் ஒரு பாடல் கவி பேரரசு வைரமுத்து அவர்களும் தேனிசை தென்றல் தேவா சார் அவருங்க பாடியிருக்காங்க. ஸோ தம்பி பாலாவோட மியூசிக்கில் சீக்கிரம் அந்த சாங் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக நெட்டில் வந்து அந்த சாங்கோட இதுதான் வைரல் ஆகிட்டு இருக்கு, பார்த்துருப்பீங்க. ஸோ எங்கள் படத்தில் எல்லாம் சொன்னாங்க, இப்போது தமிழ் சினிமா வந்து மறுபடியும் பழைய ரூட்டுக்கு திரும்பி இருக்கு. நல்ல கதைகள் எப்படி இருந்தாலும் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு காலம் உருவாகி இருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டாக இப்போ ஒரு 4-5 படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாமே சூப்பராக போயிட்டு இருக்கு. கதைகளுக்கு முக்கியத்துவம் உள்ள படங்கள். அந்த வரிசையில் இந்த டைம்ல எங்கள் படத்தோட அறிவிப்பு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதையும் நீங்கள் தூக்கி கொண்டாடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்கு. இந்த நேரத்தில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிற நம்மளுடைய உயர் திரு அமீர் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம கணேஷ் சார் அவர்களுக்கும் நன்றி. இங்கே வந்திருக்க பண்பலை நேயர்கள் அண்ட் யூடியூப் சோஷியல் மீடியா இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, ஸோ இது வந்து ஒரு மலையும் மலை சார்ந்த இடமுங்கிற மாதிரி ஒரு பாடல் தான். ஏன்னா ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு வைரமுத்து சாருக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு எப்படி போய் அவரை பேசுறது ரீச் பண்ணுறதுன்னு தெரியாத போது ஜான் சார் தான் போய் பேசி அவர் அந்த கதையை கேட்டு ட்ரெயிலர் பார்த்த உடனே நாங்கள் ஒரு கட் பண்ணதை பார்த்த உடனே அவர் வந்து கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு சொல்லி, ஏன்னா இவங்க இப்போ இவ்வளோ சப்போர்ட் பண்ணி தேவா சாராக இருக்கட்டும், வைரமுத்து சாராக இருக்கட்டும், அவங்க இவங்க சின்ன சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால மட்டும்தான் எங்களோட ஸ்டில் வந்து நாங்கள் இந்த படத்தை முன்னோக்கி கொண்டு போக முடியுது. ஸோ இதை மாதிரி இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 2வது பாட்டு யுகபாரதி சார் எழுதியிருக்காரு. அதை இன்னும் ஸ்டில் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். இதை நான் பாடுற அளவுக்கு பெரிய சிங்கர்லாம் கிடையாது. அதனால் ஜஸ்ட்டு எனக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி, இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக அமீர் சாருக்கு, நிக்கில் முருகன் சாருக்கு, மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் ஊடக நண்பர்கள், யூடியூப் சேனல்ஸ் அண்ட் நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி. ஸோ ஆல்ரெடி நம்ம டீம்லேருந்து ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்காங்க. மற்ற விஷயங்கள் வந்துட்டு படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகும் அண்ட் அதுக்கான அப்டேட்ஸ் வந்துட்டு நம்ம டீம்லேருந்து வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நன்றி. வந்திருக்கிற எல்லாருக்கும் தேங்க்ஸ். அமீர் சார் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா டைரக்டருக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்தாரு படத்தில். அண்ட் கேரக்டராகவும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண, ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் எனக்கு சொல்லி கொடுத்து இப்படி பண்ணும், ஒரு இமோஷனோட ஒரு சின்ன ஒரு மைன்யூட்டான விஷயங்கள் முதற்கொண்டு எனக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்து என்னை ஒரு நல்ல ஒரு ஆக்டராக மாற்றிருக்காரு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜெகன் டிஓபி அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா ஒரு தூண் மாதிரி அண்ட் ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அது ஜெகனுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் பிஆர்ஓ சார், ஜான் சார், இது
ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. அண்ட் ஆதவன் ப்ரோ, அவர் படத்தோட ஹீரோ. அண்ட் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். இந்த படத்தோட ஷூட் பார்த்தீங்கன்னா ஒரு -4 டிகிரி 2 டிகிரி செல்சியஸ்லாம் அந்த பச்சை தண்ணியில் விழுந்து எழுந்திரிச்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அண்ட் கோ ஆர்டிஸ்ட் ஜீவாக்கா, சார்லஸ்னா அண்ட் ஷீலா அவங்களும், ஜாக்லின் அவங்க வரல. ஸோ அவங்களுக்கும் இந்த டைம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. வேறு அண்ட் க்ரூ, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலை செஞ்ச எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எல்லாருமே இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ. அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அமீர் சார் ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ஒரு சின்ன க்ரூ நாங்கள் ஏதோ இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எங்களை நம்பி வந்ததுக்கு. அண்ட் கணேஷ் சார், சார்லஸ்னா, சிவாக்கா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் பேச கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்னோடய முதல் மேடை. என்னோடய வேலை சரியாக செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு நன்றி. என் ஃப்ரெண்டு ஜெகன் அவருக்கும் நன்றி. எங்களை ப்ரொடக்ஷனில் சப்போர்ட் பண்ண வருணண்ணா, சிற்பி அண்ணா, ஸோ கண்ணன் சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஜான் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சிறப்பு விருந்தினர் அமீர் ஐயா அவர்கள், படத்தில் நடித்த நடிகர்கள், படத்தின் தயாரிப்பாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கெவினோன்னு எனக்கு ஞாபகம் வருது பிரமிப்பு மட்டும்தான். பிரமிப்புனா இவர்களுடைய உழைப்பு, அதாவது இந்த டீமினுடைய உழைப்பு தான் எனக்கு வந்து மிகப்பெரிய பிரமிப்பை உண்டாக்குச்சு. ஏன்னா அவங்க அதன் மேலே கொண்ட நம்பிக்கை தான் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துட்டே இருக்கு. எனக்கு அந்த நம்பிக்கையில் தான் இந்த மொத்த படமும் ட்ராவல் ஆகிருக்கு. ஏன்னா அதனுடைய டெரெயின் வந்து எப்படின்னா, நான் முறை போனப்போ நான் தான் சொன்னேன், அந்த 8 கிலோமீட்டர் அந்த வட்டக்கனாலேருந்து கீழே இறங்கி போனப்பறம் நான் சொன்னது, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல இவங்களுக்கு, இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இப்போ இந்த ஹெல்த் செக்அப் பண்ணுறாங்கல்ல, பாடி ஃபுல் செக்அப், எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் அந்த 8 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா உங்கள் பாடி என்ன கண்டிஷனில் இருக்குன்றது நீங்கள் உணரலாம். ஏன்னா அவ்வளோ கஷ்டமான டெரெயின். ஏன்னா இவனுங்கெல்லாம் சாதாரணமாக ஒரு வாட்டியும், ஏன்னா அந்த ஊருக்கு ஒன்று தான், இவங்க ஒன்று தான் பண்ணல இந்த டீமு. அந்த ஊரில் ரேஷன் கார்டும் ஆதார் கார்டு மட்டும்தான் எடுக்கலன்னு நினைக்கிறேன். மற்றபடி அங்கேயே தான் மொத்தமாக செட்டில்டு இவனுங்க எல்லாருமே. அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு, ஏன்னா நான் முதல் டைம் போனப்போ நான் டென்ட்டில் தான் தங்கணும் வெளியில். அதான் டென்ட்னா கேம்பிங் டென்ட். அது வந்து எனக்கு எத்தனை சினிமா க்ரூ அப்படி நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா எப்படினாலும் அதில் நடித்த கதாநாயகனாக இருக்கட்டும் இல்லை கதாநாயகி எல்லாருமே வந்து அந்த கேம்பிங் டென்ட்டில் தான் தங்கினாங்க. அதாவது கெவி அந்த ஊர் கேம்பிங் டென்ட்டில். ஸோ இதன் உழைப்பு, இந்த உழைப்புக்கு கண்டிப்பாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதற்கு இங்கு வந்த அனைவருக்கும், அதாவது நம்ம அமீர் ஐயா இதை நம்பி வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு இதில் சின்ன டீம் பெரிய டீம் எல்லாம் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. எனக்கு இது ஒரு டீமு. இந்த டீம் வந்து ஒன்று பண்ணியிருக்கு, ஒரு பெரும் உழைப்பை நம்பி மட்டும்தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த உழைப்புக்கு எல்லாருடைய ஆதரவும் தேவை. இதுதான் துவக்கப்புள்ளி. இன்னும் நிறைய மேடைகள் இருக்குது. ஸோ படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஸோ அதற்கு எல்லாருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அன்பும் தேவைப்படுது. நன்றிங்க. எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களும் அமீர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா வந்து பசங்க என்கிட்ட சொன்னாங்க, சார் ஒரு 2 பேர் டேரக்டர் யாராவது கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் இந்த இன்ட்ரோடியூஷன் பண்ண சொல்லுங்க. நான் 2 பேரும் ட்ரை பண்ணேன், பட் நான் அதை சொல்ல விரும்பலை. ஆனால் நான் வந்து சாரை சொன்னேன்னா வந்துட்டேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சின்ன படத்துக்கும் ஏதோ ஒரு சப்போர்ட் வேணும். அது அமீர் சார் நல்லா புரிஞ்சுருக்கு. உடனே சொன்னோடனே வந்திருக்காங்க. அது ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். பத்திரிக்கையாளர்கள் ஒன்றே நான் சொல்கிறேங்க, உண்மையாகவே இந்த படம் வந்து நான் ஆரம்பத்தில் நான் எதுவும் பேசக்கூட நினச்சேன். ஜெகன் சொல்லிட்டாப்ல இந்த உண்மையை. ஆக்சுவலாக இந்த படம் வந்து இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து என்கிட்ட சொன்னாங்க, கதையாக சொன்னாங்க பசங்க. நான் அப்போ கேட்டேன், உங்களுக்கு என்னப்பா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டேன். இல்லை சார் நான் யார்ட்டும் ஒர்க் பண்ணல சார். நாங்கள் சரி ஓகே யார்ட்டும் ஒர்க் பண்ணல, ஷார்ட் ஃபிலிம் எதாவது பண்ணிக்கலாம் கேட்டேன். இல்லை சார் அதுவும் பண்ணதில்லைன்றாங்க. அப்போ எப்படி படம் பண்ணுவீங்கப்பா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் பண்ணுவோம் நாங்கள். ஏன்னா சொன்னாங்க பணம் போடுறோம் நாங்கள், எப்படி நீங்கள் எப்படி பணம் போடுவீங்கன்னு தெரியும், நாங்கள் பணம் போட்டு படம் சரியாக வரலனா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் நாங்கள் வேணா ஒன்று பண்ணி காட்டுறோம் நாங்கள். என்ன பண்ணுன்னு கேட்டேன்.
இல்லை சார் அந்த படத்தில் நான் சொன்னேன், அப்போ எனக்கு ஏதாவது ஒன்று இந்த படத்தில் ஏதாவது பண்ணி காட்டுங்க, எப்படி பண்ணுவீங்க? அதாவது அந்த கிராமத்தில் லைட்ஸ் கிடையாது, வண்டி எதுவுமே கொண்டு போக முடியாது, அப்படி இருட்டில் நீங்கள் எப்படி இந்த படம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஊர் கிராமத்து மக்களை வச்சு அந்த லாந்தர் விளக்கை செட் பண்ணி டார்ச் வச்சு எனக்கு ஒரு பைலட் ஃபிலிம் கொண்டாந்து காட்டினாங்க. எனக்கு அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு, ஓகே கண்டிப்பாக அந்த படம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அந்த கிராமத்துக்கே போனேன். சரி இந்த கிராமத்தை போய் பார்த்துருவோம். உண்மையாக வந்து இன்னைக்கு கூட 8 கிலோமீட்டர் நடந்து போய் தான் மளிகை பொருள் வாங்குறாங்களா இல்லை ரேஷன் கடைக்கு போகிறாங்களோ எனக்கு நம்பவே முடியல. ஏன்னா இப்படி ஒரு கிராமம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கவே அந்த கிராமத்துக்கு போயிட்டு நான் ஒரு நாள் நைட்டு 10 o'clock மேலே நடந்து போனோம். 10 o'clock அலோடு கிடையாது. அந்த இருட்டில் நடந்து போய் நைட்டு ஒரு 12 1 o'clock early morning ரீச் ஆகணும். இறங்கி போகிறதுக்கு 2 hours ஆகுது, மேலே வரதுக்கு 4 hours ஆகும். மறுநாள் அங்கேயே 1 day ஸ்டே பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணோம். பட் நான் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்து கண்டிப்பாக போன காரணம் வந்து உண்மையாக இப்போ நான் இதை ப்ரொடியூசர் என்ன பண்ணிடுவேன், 4 படம் பண்ணிட்டோம், இல்லைப்பா இல்லை ஏதாவது ஒரு தெரிஞ்ச ஃபேஸ் வச்சு பண்ணுங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் நான் என்னோட பார்ட் ஆஃப் வியூவில் நான் அப்படி தான் திங்க் பண்ணேன். அது ஆஸ் ஏ ப்ரொடியூசர் நான் திங்க் பண்ணேன். பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப ஸ்கிரிப்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் எனக்கு ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ என்ன பண்ணேன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சரிப்பா ஏதாவது கோப்பிடிச்சு பண்ணலாம் சாப்பிட்றோம். அப்புறம் ஜெகன் வந்து உண்மையாகவே இந்த படத்துக்கு வந்து ஜெகன் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு தமிழுக்கு வந்து. ஸோ அப்போ நான் சொன்னேன் என்னோட சப்போர்ட் கண்டிப்பாக இந்த படத்தில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து எனக்கு அந்த ரொம்ப கான்ஃபிடென்ட் படம். ஏன்னா இந்த படம் வந்து டைரக்டர் புதுசு, கேமராமேன் புதுசு, எடிட்டர் புதுசு, மியூசிக் டைரக்டர் பாலசன் புதுசு, எல்லாருமே புதுசு. ஆனால் எல்லாத்தையும் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த படத்தில் எல்லாருமே புதுசு தான். ஆனால் கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேக் பண்ணுவாங்க தெரிஞ்சு நான் ஸ்டார்ட் பண்ண படம் அது. அதில் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்குது. என்னன்னா இந்த அளவுக்கு ஏன் எனக்கு தமிழ் எமோஷனாக பேசினாரு எனக்கு தெரியும் எனக்கு. ஏன்னா அது எப்போ சொல்கிறது, கோவிட் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் அது. ஸோ அதுக்கு அந்த டைம் எடுத்தது. ஒரு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் ரோடு போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதனால தான் இமீடியட்டாக பண்ணாங்க. ஆக்சுவலாக உண்மையாகவே வேறு ஹீரோ நடிச்சிருந்தா கூட அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆதவன் நான் பார்த்தேன் ஆக்சுவலாக அந்த சீன்ஸ்லாம். பட் ஏன்னா இந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் இருந்தாலும் அந்த படம் பண்ண முடியும், என்னால் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ டிஃபிகல்ட்டாங்க. நான் பார்த்துருக்கேன், அங்கே போய் யாரும் தங்க முடியாதுங்க, டென்ட்டில் தான் தங்க முடியும். எப்படி தங்குவாங்க, அவ்வளோ இருக்கும், எதுவுமே கிடைக்காது, எந்த ஃபெசிலிட்டி கிடையாது. பட் இந்த மாதிரி படம் பண்ணணும்னு ஒரு ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ண படம், நல்ல படம், உண்மையாகவே நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலாக என்ன இப்போ ஆக்டர்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசில் சிரிப்பு வருது. ஏன்னா நம்ம நடிக்கணும்னு நினச்சலாம் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக திடீர்னு இந்த பசங்க என்ன பண்ணாங்க, சார் இல்லை சார் நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணும். நான் சொன்னேன்ப்பா நான் நடிக்கணும்னு இன்ட்ரெஸ்டே இல்லையே அப்படின்னு கேட்டேன். அப்புறம் தான் நான் வந்து எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 20 minutes அந்த கேரக்டர் வரும். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், என்னடா அது இந்த பசங்களுக்கு வந்து இவ்வளோ திறமை இருக்கான. எனக்கு அதாவது நம்ம நடிக்கணுன்ற இன்டென்ஷன் எல்லாம் இல்லை, நமக்கு சும்மா ஏதோ ஒரு சீன் வந்தால் அப்படி பண்ண ஆசைப்படுவோம் எல்லாருமே. பட் அதை தாண்டி ஒரு 3 நாள் போர்ஷனை கூட்டு போய் என்னை ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்க வச்சு அதை நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் அந்த வீடியோவை எடுத்து எல்லா டேரக்டரும் கேட்டேன். இங்கே உள்ள பெரிய பெரிய இயக்குனர்லாம் கேட்டேன், உண்மையாகவே இந்த பசங்க நல்லா நடிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே உள்ள முக்கியமாக எல்லா இயக்குனரையும் காட்டேன். எல்லாருமே இங்கே நல்லா பண்ணியிருக்கீங்க, நாங்கள் அப்போ தான் எனக்கு திருப்தி, ஓகே அப்போ நம்ம நடிக்கிறோமா அப்படின்றது. அப்போ உண்மையாக அந்த அவுட்புட் அந்த வேங்கில் டேலண்ட் அந்த பசங்கிட்ட இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அது மூலம் என்னையே கேட்குறாங்க, சார் நீங்கள் வாங்க இந்த படம் நடிக்கணும். அப்போ ஆச்சரியப்பட்டேன். ஸோ ஒரு டைரக்டர் வந்து உண்மையாகவே என்னை பொறுத்த வரைக்கும் யாரை வேணாலும் நடிக்க வைக்க முடியும், அவங்ககிட்ட தான் அந்த கிரியேட்டிவிட்டி இருக்குது. அதாவது அந்த டைரக்டர் வந்து இந்த கேரக்டர் தேவைன்னா அந்த கேரக்டரை இப்போ நிறைய படங்கள்ல எல்லாமே நியூ ஃபேஸஸ் நடிக்கிறாங்க, ஃபுல்லாக கிராமத்து மக்கள் நடிக்க வைக்கிறாங்க. எப்படின்னா டைரக்டர் பண்ணுறாங்க, அதை டைரக்டர் நினைச்சாங்கன்னா அந்த கிராமத்து மக்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே அவங்களோட கிரியேட்டிவிட்டி கண்டிப்பாக கொண்டு வர முடியும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹார்ட்ஃபுல்லான படம் தான். கடைசி வரைக்கும் இந்த படத்துக்கு நான் ஃபுல் சப்போர்ட் இருக்கும். இது எல்லா சப்போர்ட்டும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். எல்லாருமே இந்த ப்ரெஸ்ஸில் வந்து ஜஸ்ட் எல்லாருமே இந்த படத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா உண்மையாக ரொம்ப நல்ல படம். ஏன்னா எல்லாருமே இந்த கிராமத்தில் உள்ள கஷ்டத்தை காட்டி தான் எல்லாமே சொல்லி படம் எடுக்கும் அப்படிலாம் கிடையாது. அவ்வளோ லைவ்னஸ் இருந்ததுனால தான் நானே இதை இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த படம் ரொம்ப நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாரோட சப்போர்ட், மீடியாவோட சப்போர்ட் நல்லா வேணும். அமீர் சார் ரொம்ப உங்களுக்கு திருப்பி நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். எல்லாருமே உண்மை ஆதவன் இது எல்லாருமே ஒரு டீம் தான். இந்த டீம் வந்து எப்படின்னா எல்லாருமே வந்து எல்லாத்தையும் ஜென்யூனாக ஒர்க் பண்ணுவாங்கல்ல படத்தில். நான் அந்த ஜென்யூனிட்டி படத்தில் பார்த்துருக்கேன். நான் 4 படம் பண்ணியிருக்கேன், ஆனால் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன் எல்லாருமே அவ்வளோ ஜென்யூன். படம் தான் பண்ண வந்திருக்கேன், வேறு எதுவும் பண்ண வரல. என்னோட வேலை படம் பண்ணுறது மட்டும்தான் அப்படின்றத ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ண டீம் தான் அது. ஸோ கண்டிப்பாக அந்த படம் ஒரு பெரிய இடத்துக்கு வரும்ன்ற ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நான் கண்டிப்பாக இந்த சொசைட்டி அதை பற்றி பேசுவாங்க. நீங்கள் படம் வந்தது தான் பாருங்கள், எல்லாருக்கும் தெரியும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அமீர் மாலி பெரிய ஜாம்பான்களுக்கும் இடையில் என்னையும் பேச வைத்த என் அம்மா, அப்பா, மனைவி மற்றும் கடவுளுக்கு நன்றி. புது டீம், புது விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஜான் வந்து சப்போர்ட் பண்ணினாரு. எங்கள் யூனியனோட செயலாளர் பல மாநாடு உள்ளிட்ட பல வெற்றி படங்களுக்கு பணியாற்றி கொண்டிருப்பவர். அவர் சொல்லும் போது அமீர் சார் வந்தால் நல்லா இருக்கும் போது, ஆமாம் நிச்சயமாக புது டீமுக்கு புது விஷயங்களுக்கு குரல் கொடுப்பவர் அமீர், அதனால அமீரை கூப்பிடுவோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி இந்த படக்குழுவினர் ஜான், நான் உள்ளிட்ட யாரும் அவரை ஃபோனிலோ நேரிலோ அழைக்கவில்லை. வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் நோட் போட்டோம், வரேன்னு உடனே மெசேஜில் அனுப்பிச்சார். ஸோ வாட்ஸ்அப்பில் குரல் கொடுத்தாரு. நல்ல படங்களுக்கு குரல் கொடுப்பவர் அமீர் என்பது இங்கே ஊர்ஜிதமாக இருக்கிறது.
டிஓபி ஒரு விஷயம் சொன்னார், எங்கள் யாருக்குமே எக்ஸ்போஷர் இல்லை, அதனால் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வந்தோம் அப்படின்னாங்க. உங்களுக்கு எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் படத்தை விஷுவல் பார்க்கும்போது உங்களோட வச்ச ஷார்ட்டோட ஃப்ரேம் நல்ல எக்ஸ்போஷர் நல்லா இருந்ததுனால தான் அது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அப்போ இசையமைப்பாளர் சொன்னாரு, ஈசன் சொன்னாலும் ரேஷன் கிடைக்கல அப்படின்னாரு. நீங்க சொன்ன நேரம் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, ஒருவேளை கிருஷ்ணர் ரேஷன் கிடைக்க வைப்பாருன்றது நம்ம பார்ப்போம் இன்னைக்கு. அப்புறம் கணேஷ் சார் சொன்னாரு, இங்க நான் ஃபர்ஸ்ட் கதை கேட்டேன், இங்க யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னாரு. இதுல ஒரு விஷயம் வந்து எனக்கும் அது நடந்தது. நான் வந்து சீரியல்ஸ் மட்டும் பிஆர்ஓ பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பட வாய்ப்புக்காக போயிட்டு போது ஒரு பெரிய ப்ரொடியூசரை சந்திச்சு வாய்ப்பு கேட்டும்போது ஒரு 20 நிமிஷம் பேசினாரு. பேசும்போது ஃபர்ஸ்ட் 1 மினிட்லேயே அவர் எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவர் திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களால் பெரிய ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ண முடியாது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொன்னார். நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் சார், எனக்கு திறமை இருக்கா இல்லையான்றது நீங்கள் வேலை கொடுக்காமலே பார்க்க முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றீங்களே, நம்ம வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு யாரும் பார்க்கறது இல்லை. நல்ல திறமை இருக்கா, நல்ல குடும்பம் இருக்கான்னு தான் பார்க்குறோம். அது மாதிரி என்கிட்ட திறமை இருக்கு, நீங்கள் வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னேன், எனக்கு கொடுத்தாங்க. அதனால கணேஷ் சார், இவர்கள் திறமையானவர்கள், திறமையை நம்பி நீங்கள் வந்து படம் ஆரம்பிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இயக்குனர் பேசும்போது சொன்னார், 4-5 வருஷத்தோட ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னார். உங்களோட வெற்றி தள்ளிதான் போயிருக்கிறது தவிர தவறி போகவில்லை. சமீபத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, இந்த மண்ணின் மகிமை என்னன்னா, நாம என்ன புதைச்சாலுமே அது மக்கி போயிடும், ஆனா விதை மட்டும் புதைச்சாதான் விதை முளைக்கும்னாரு. அது மாதிரி இந்த கெவி மண்ணின் மக்களின் வலியை நீங்கள் விதைத்தீர்கள், நிச்சயமாக அது மலரும் என்பதை நிச்சயமாக நான் சொல்கிறேன். இந்த வழி நிச்சயமாக முளைக்கும். படம் வெளியீட்டுக்கு பிறகு பேசாத வாய்கள் பேசும், எழுதாத பேனாக்கள் எழுத வைக்கும். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த கெவி திரைப்படத்தின் அறிமுக விழா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நடந்துட்டு இருக்கு. மேடையில் கிட்டத்தட்ட இசை வெளியீட்டு விழா அது என்னெல்லாம் பேசணுமோ அதையெல்லாம் இப்பொழுதே இந்த புதியவர்கள் பேசிட்டாங்க. அவங்க தங்களுடைய வழியை சொல்லுவதாக இயக்குனர் இங்கே கண்கலங்கி பேச முடியாமல் திக்கித்து நின்றார். அவங்களுக்கு தெரியாது, உங்கள் எல்லாருக்குமே கண்டென்ட் தான் வேணும்னு. மேடையில் இருக்க எல்லாரும் எனக்கு நன்றி சொன்னாங்க, இயக்குனர் சொல்லவே இல்லை. அது ஏன் சொல்லலைன்னா, நான் அவரை சுட்டி காட்டுறதுக்காக சொல்லலை, அவர் வந்து நின்று என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இருந்தார். ஸோ அதனால் அவர் தன்னுடைய கடந்த காலத்துக்கு, அந்த திரைப்படம் எடுக்கப்பட்ட காலத்துக்கும் அந்த நிகழ்வுகள் நடைபெற்ற இடத்துக்கும் போயிட்டார். அப்புறம் முன்னாடி பேசின நிக்கில் முருகன் வந்து பேசியதை பார்க்கும் பொழுது அவர் குறிப்புகளை தான் எடுத்து பேசுகிறத பார்த்தா எனக்கு மறைந்த கலைஞர் அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வர்றாங்க. அவர் ஒருத்தர் மட்டும்தான் எந்த விழாவாக இருந்தாலும், எந்த பேச்சாளர்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும், பேசும்பொழுது ஒவ்வொரு பேச்சாளர்கள்ட்ட ஒரு குறிப்பு எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் பதில் சொல்லுவார். கலைஞருக்கு பிறகு இப்பொழுது நிக்கில் தான் நினைக்கிறேன். நான் அவ்வளோ தெளிவாக எப்படி இந்த வேலையை செஞ்சாப்புலன்னு தெரில, நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்திருக்காப்புல போல இருக்கு. அது ரொம்ப சந்தோஷம். கிவி இது ஒரு நாயகனுடைய பெயர் கிடையாது, ஒரு ஊருடைய பெயர். அந்த ஊர் வந்து பெரிய குளத்துக்கும் தேனிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஊர். அவங்க சொன்னது மாதிரி மேலே இந்த பக்கம் போனால் 10 கிலோமீட்டர் போனால் கொடைக்கானலுக்கு போயிடலாம், கீழே வந்தால் பெரிய குளத்துக்கு வந்துடலாம், தேனிக்கு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு மலை கிராமம் அது. இந்த மலை கிராமத்தை பற்றின அனுபவம் எனக்கு இருக்குது. பெரிய குளத்துக்கு இன்னொரு புறம் அகமலைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் குண்டஞ்சை எஸ்டேட்னு ஒரு எஸ்டேட், அதுக்கு நான் போயிருக்கேன் என்னுடைய பள்ளிக்கூட காலகட்டத்தில். கிட்டத்தட்ட அது இப்படி போகும், மேலே குதிரையில் தான் போகணும். அதில் ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பயமாக இருக்கும். குதிரை எப்போ வேணாலும் விழுந்துருமோன்ற அச்சம் இருக்கும். குதிரையில் தான் அந்த மூடைகளை கட்டிட்டு போவாங்க. கெவியில் கூட இப்படி இருந்தது பாதை, அது ஃபுல்லாக இப்படி இருக்கும், பாறையாக இருக்கும், நடப்பாதை கூட இருக்காது. அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. அதோட புகைப்படங்கள்லாம் நான் வச்சுருக்கேன். நான் இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. அது மாதிரியான ஒரு மலை கிராமத்தை பற்றி தான் இவங்க அந்த மலை கிராமத்தில் மருத்துவமனைக்கு வருவதாக இருக்கட்டும் அல்லது பள்ளிக்கூடங்களுக்கு வருவதாக இருக்கட்டும், இந்த மாதிரி சாலை வசதி இல்லை. அப்போது ஒரு பெண் கர்ப்பம் அடைஞ்சிட்டா
கர்ப்பிணியாக இருக்காங்க, அவங்க வந்து மருத்துவமனைக்கு போகணும், அந்த பிரசவ நேரத்துக்கு மருத்துவமனைக்கு போகணும்னா அந்த வழி சொல்லுவாங்க, வீட்டில் அனுபவஸ்தர்களுக்கு தெரியும். அந்த தண்ணீர் குடம் உடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணீர் குடம் உடைஞ்சு அங்கேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே மருத்துவமனைக்கு போயிடணும். அதுதான் அந்த தாயையும் சேயையும் குழந்தையும் காப்பாற்ற முடியும். ஆனால் இந்த கெவி கிராமத்திலிருந்து, வெள்ளக்கெவி கிராமத்திலிருந்து மருத்துவமனைக்கு, அரசு மருத்துவமனைக்கு வருவதாக இருந்தால் 7 மணி நேரம் ஆகும். இது பகல்லையே இந்த கஷ்டம். இரவு நேரத்தில் அப்படி ஒரு வழி வந்துருச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னா, அது உயிரை பணைய வைக்கிற வேலை தான். அப்படி ஒரு இரவு நேரத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் அவங்க படமாக்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போது அந்த ஊர்லேயே, இப்போ இவங்க எந்த ஊர் படமாக்கினாங்களோ அந்த ஊரில் கடந்த வாரம் ஒரு பெண் உடல்நிலை பாதிக்கப்பட்டு டோலியில் கொண்டு போகும்போது தாமதமாகி இறந்துட்டாங்க. இதுதான் இன்றைய நிலைமை. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரியான சாலை வசதிகள் இல்லாமல் நிறைய கிராமங்கள் இருக்குது, மலை கிராமங்கள் இருக்குது. இன்னும் ஆற்றை கடந்து கயிற்று பாலத்தை தொங்கிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவ மாணவிகள் இருக்காங்க. ஆற்றை கடந்து போகக்கூடிய ஒற்றை பள்ளிக்கூடம் இருக்குது. இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ சுதந்திரம் பெற்று இவ்வளவு காலம் ஆகியும் நாம் இன்னும் இது போன்ற விஷயங்களில் வந்து நம்ம மேன்மை அடையலை அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான். அதை யாரும் மறுக்க முடியாது. அப்போ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னவாக இருக்குன்னா, ஃபார்முலா ரேஸ் காற்பந்தயம் நடத்துகிற அளவுக்கு நம்ம நாடு முன்னேறி இருக்கு. அப்போது அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிற நாம் இந்த மாதிரியான மருத்துவமனைகளுக்கு கொண்டு போவதற்கான சாலை வசதிகளை முன்னேற்ற வேண்டியது அவசியமானது. அதையும் கவனிக்கும்.